மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 26 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறன் வந்துட்டு சமைக்கிறதுக்கு உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து பிருந்தா வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா. அப்போ மாறன் வந்துட்டு பிருந்தா ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து கொடுக்கறத பார்த்துட்டு மாறனுக்கு பழைய ஞாபகம் வருது. மாறன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது மாறனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கும் முன்னாடி வீட்டில் சமைச்சாங்கல்ல மாறன். அப்போ நம்ம பிருந்தா தான் வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பிருந்தா டக்குன்னு திட்டுவாங்க. எதுக்கு இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்க, மொத்தமாக கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதை வந்து மாறன் நினச்சி பார்க்குறாரு. அப்போ மாறன் வந்துட்டு பிருந்தாட்ட கேட்பாரு, அட்லீஸ்ட் என்னை அண்ணன் அப்படின்னு நினச்சாவது நீ வந்துட்டு இந்த பொருளை எடுத்துக்கூட அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அது நான் செத்தாலே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதை நம்ம மாறன் நினச்சி பார்த்துட்டு கண் கலங்குறாரு. மாறன் கண் கலங்குறத பார்த்துட்டு பிருந்தா கேட்குறாங்க, ஏமாமா கண் கலங்குறீங்க? தக்காளி அரைஞ்சா கண் கலங்குமா? யூஸ்வலாக வெங்காயம் அரைஞ்சா தானே கண் கலங்கும் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா அப்படின்னு. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, ஏமாமா அன்னைக்கு ஒரு நாள் சமைக்கும் பொழுது உங்களை நான் பேசினேனே, அதை நினச்சி பார்த்தீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாமல் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சேச்சா இல்லை பிருந்தா, நான் வேறு விஷயத்த நினச்சேன் அப்படின்னு. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, என்னென்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கேட்காத, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, நீ தான் தேவையில்லாமல் கண்டதையும் பற்றி பேசுகிற அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு பிருந்தா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ ஏன் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுற அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, இல்லை மாமா, என் மேலே ஏதோ தப்போன்னு நினச்சி நான் ரொம்ப கவலையாயிட்டேன் அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, உன் மேலையெல்லாம் எந்த தப்பும் இல்லை பிருந்தா அப்படின்னு. அப்படின்னு பார்த்து கண்மணியும் ராகவனும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் வந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசுகிறத உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ராகவன் வந்துட்டு கண்மணி கிட்ட கேட்குறாரு, ஏன் கண்மணி, நீ ஏதாவது போய் வேலை பார்த்தானே அப்படின்னு. கண்மணி நேராக ராகவனை முறைச்சி, இங்கே பாருங்க, வேலை பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் வந்துட்டு இரிட்டேட் ஆகி உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பக்கமாக வீரா வராங்க. வீரன் வந்துட்டு நேராக அவங்க அம்மாட்ட என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா காய்கறி தாக்கா அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அப்போ வீரா நினைக்கிறாங்க, சரி கண்மணி வேற உட்காந்துருக்கா, நம்ம இந்த நேரத்தில் மாறன் கிட்ட சண்டை போடக்கூடாது, நம்ம அவன்கிட்ட உட்காந்து காய்கறி அறிகிற மாதிரி நடிப்போம் அப்படின்ட்டு வீரா நேராக மாறன் பக்கத்தில் வந்து உட்கார. அப்போ மாறன் நினைக்கிறாரு, அடி வாடி, இருக்குடி உனக்கு, என்ன பாடுபடுத்துற நீ வீட்டில், உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்ட்டு நேராக வீரா கிட்ட இங்கே உட்காராச்சலாம் அப்படின்னு சொல்ல வீரா நேராக மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம், நீ சும்மா அப்படியே உட்காந்துருந்தா போதும், மற்ற வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, சும்மா காய்கறி தானே அறிய போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அமைதியாக இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிருந்தா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அதான் மாமா உன்னை எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, அவள் 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சா என்ன அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, நான் இருக்கும் பொழுது என் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, அவள் வேலை பார்க்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வீரா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம வீட்டுக்கு நான் வேலை பார்க்காம வேற யார் வேலை பார்ப்பா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அதெல்லாம் முன்னாடி, இப்போ நான் இருக்கேன்னு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வீரா முறைக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, பிருந்தா சீக்கிரம் நீ அந்த காய்கறி எல்லாம் எடுத்துக்கொடு, டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கண்மணி டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்ப ராகவன் கேட்குறாரு, ஏன் கண்மணி, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, ஏன் அந்த மாறனுக்கு ஆக்கி போட தான் இங்கே வந்திருக்கேன்னு நினச்சிங்களா? நான் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் வேணால் உங்கள் தம்பி மன்னிச்சு ஏற்றுக்கலாம், ஆனால் நான் என்றைக்குமே வந்துட்டு மன்னிக்க மாட்டேன். அந்த மாறன் வீராவோட கழுத்தில் கட்டாயத்தாலி கட்டி இப்படி எல்லாரையும் வந்து அவன் பக்கம் இழுத்துட்டான், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராகவன் ரொம்ப கவலையாக இருக்காரு. கண்மணி எப்போ தான் வந்துட்டு 2 பேரையும் ஏற்றுக்க போகிறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த கண்மணி நேராக வெளியில் போயிட்டு
ராஜேஷோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லிடி கண்மணி, அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க வீராவும் மாறனும் கொஞ்சம் குள்ளாவறத பாக்குறதுக்காக தான் என்ன அனுப்பி விட்டீங்களா அப்படின்னு. ராஜேஷோட அம்மா கேக்குறாங்க, ஏண்டி என்னதான் நடக்குதாங்க அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, அந்த வீரா உருகுன்னு உருகுறா, அதுக்கு இந்த மாறனும் உருகுறான். எனக்கு பார்க்கவே செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்குதான் என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, அவங்க இப்படி பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த வீரா உன்னை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தோணுது. அதனால நீ வந்துட்டு அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனி. கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல சிக்குவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அத்தை நீங்க அப்படிதான் சொல்றீங்க, ஆனா நீங்க அப்படி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அந்த மாறன் வீரா மேல அவ்வளவு பாசமா இருக்கான். எனக்கு கோவமா வருது அப்படின்னு. ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனி, என்ன நடக்குதுன்னு பாரு, அதுக்கப்புறம் உன் கோவத்தை காட்டு அப்படின்னு. இதை கேட்ட கண்மணியும், அத்தை நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இல்லைன்னா நான் இப்பவே கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு. ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு முக்கியம், அந்த வீரா உண்மையிலேயே மாறனை லவ் பண்றாளா, 2 பேரும் உண்மையா சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால அந்த வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மாறனையும் அவனோட குடும்பத்தையும் பழி வாங்க முடியும். அதனால நீ தயவு செஞ்சு முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் முடிவு பண்ணாம அங்க இருந்து பாரு அப்படின்னு. இதை கேட்ட கண்மணியும், அத்தை நீங்க சொல்றதுனாலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வராங்க. ராகவன் கேக்குறாரு, யாருக்கிட்ட பேசுன கண்மணி அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, ஏன் நான் யாருக்கிட்ட பேசுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பேசணுமா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, நீ கோவமா இருக்கன்னு தெரியுது கண்மணி, ஆனா உன்கிட்ட ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ராகவன் கவலைப்படுறாரு. கண்மணி ஏன் தான் இப்படி கோவப்படுறா, இவ மட்டும் சரியாகிட்டா அப்பாவும் ஒத்துப்பாரு, இவ ஏன் தான் இப்படி கோவப்படுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு ராகவன் ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் மாறன் சொல்றாரு, சரி காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சா, இது அப்படியே கிச்சனுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனேயே கண்மணியோட அம்மா பிருந்தா வீரா எல்லாருமே கிச்சனுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனதோட மாறன் வழக்கம் போல தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாறன் வந்துட்டு வீராவை பார்த்துட்டு, இங்க பாரு நீ ஏன் இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க வீரா சொல்றாங்க, என்னங்க நீங்க சமைக்கிற இடத்துல நான் இல்லாம என்ன பண்றது அப்படின்னு. இப்போ மாறன் சொல்றாரு, பாத்தியா உன் முகமெல்லாம் எப்படி வேர்க்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட முகத்தை துண்டால தொடச்சு விட, அப்ப வீரா பரவாயில்லைங்க நீங்க சமைங்க அப்படின்னு சொல்ல, பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருக்கா மாமாவும் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு, உனக்கு தான் ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, பிருந்தா இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீங்க என்ன பண்றியோ அதை மட்டும் பண்ண அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, சரி சரி நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணும் பொழுது நான் ஏன் இடையில அப்படின்னு சொல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, தேவையில்லாம பேசாத பிருந்தா அப்படின்னு. அப்ப பிருந்தா இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததோட வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு மாறா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தேன்னா இருக்கு உனக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி பேசுற, நீ தானே சொன்ன வெளியில நடிக்க சொல்லி, நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், அட்வான்டேஜ் எடுத்து என்ன உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, ஏய் என்ன வீரா இப்படி சொல்ற, நீ மட்டும் அப்படி பிஹேவ் பண்ணா அது வந்து அட்வான்டேஜ் இல்ல, நான் எப்படி பிஹேவ் பண்ணா அட்வான்டேஜா, இங்க பாரு யாரும் நம்மளை பார்த்து சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானும் சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் சொல்றாரு, சரி சக்சஸ்ஃபுல்லா சாப்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, இனிமே நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு நேரா கண்மணியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு. அவங்க வந்துட்டு, சொல்லுங்க மாப்பிள்ள எல்லாமே ரெடி ஆச்சா அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, அத்தை எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டு, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாறனும் கண்மணியோட அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராகவன் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப ராகவன் எல்லாருமே உட்கார கண்மணி மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணியோட அம்மா கேக்குறாங்க, ஏன் கண்மணி நீ மட்டும் நின்றுகிட்டு இருக்க, எல்லாரையும் உட்காந்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு. அப்ப ராகவன் சாப்பிட போறாரு. அப்ப கண்மணி முறைக்கிறாங்க. அப்ப ராகவன் நினைக்கிறாரு, ஆஹா நான் சாப்பிட்டா அவ வேற பேசுவாளே, என்னடா பண்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க மாறன் வாய்க்குள்ள சாப்பாட திணிக்க. அப்ப ராகவன் நேரா கண்மணி, இங்க பாரு சாப்பிட வேணான்னு நினைச்ச, ஆனா சாப்பாடதான் ஒரு வாய்க்குள்ள போயிட்டு இல்ல, அப்புறம் என்ன சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்ல, மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ராகவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கண்மணி பார்த்து முறைக்கிறாங்க.
அப்போ நம்ம மாறன் என்ன பண்ணுறாருன்னா, வீரா நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் வாயத்தர அப்படின்னு சொல்ல, வீரா கேட்குறாங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்போ பிருந்தா சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற, மாமா ஆசையாக ஊட்டி விடுறேன்னு சொல்கிறாரு, ஏன்க்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனேயே வீராவும் வேற வழி இல்லாமல் வாயை திறக்க மாறன் சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன வீரா நீ பார்த்துக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளைக்கு ஒரு வாய் ஊட்டி விடு அப்படின்னு. உடனேயே வீராவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்ப மாறனோட வாய்க்குள்ள வச்சு திணிக்க சாப்பாட்டை. அப்ப மாறன் வந்துட்டு என்னடி இது அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ற. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதோட கண்மணிய மா மாறன் கேட்குறாரு, ஏன் அண்ணி நீங்க சாப்பிடல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஓ சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் விஷத்தையே சாப்பிடுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாறன் ஃபீல் பண்றாரு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா இப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா, நீங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் வீரா வந்துட்டு ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குதுன்னு நம்ம வீராவுக்கு தெரியல. நம்ம பிருந்தா வந்துட்டு நேரா மாறனை வீராவோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீராவோட போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல வீரா நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறத பார்த்துட்டு மாறன் கேட்குறாரு, வீரா ரொம்ப திறமையான பொண்ணு போல, காலேஜில் நல்லா படிப்பாளோ, ஆனால் எனக்கெல்லாம் இந்த படிப்புக்கு எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பிருந்தா சொல்கிறாங்க, மாமா அண்ணன் வந்துட்டு வீராவை படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு, ஆனால் அண்ணனுக்கு இந்த மாதிரி இடையில ஆக்சிடென்ட் ஆகி அண்ணன் இறந்துட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அக்கா இந்த குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கிட்டா. அக்கா வந்துட்டு இனிமே படிக்கலைன்னு சொல்லிட்டான். அக்காவை கட்டி குடிக்கணும், அப்புறம் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அக்கா சுத்தமாக படிக்கிறதையே நிப்பாட்டிட்டான். நானும் ரொம்ப கவலைப்பட்டு போயிருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அக்காவை படி அப்படின்னு சொல்லி. ஆனால் அக்கா கேட்கவே இல்லை, குடும்ப பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்டான் அண்ணன் அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அந்த பிருந்தா சொல்கிறாங்க, அக்காவுக்கு எம்பிஏ படிக்கணும்னு தான் ஆசை. அண்ணன் வந்துட்டு எப்படியாவது அக்காவை எம்பிஏ படிக்க வச்சு பெரிய ஆளை ஆக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனால் அண்ணனுக்கு இப்படி ஆகிருச்சு, அக்காவும் படிப்பை விட்டுருச்சு. சரி விடுங்க மாமா, இதை பற்றி இனிமேல் பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் ரொம்ப கவலையாக இருக்காரு. அப்போ பிருந்தாவை டக்குன்னு கண்மணியோட அம்மா கூப்பிட, அப்போ பிருந்தா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு நேராக அந்த மணி இருக்காருல்ல அவரோட ஃபோட்டோ கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, நீ உன்னோட தங்கச்சியை எம்பிஏ படிக்கணும்னு தானே படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியான். நீ கவலைப்படாத, உன் தங்கச்சியை நான் எம்பிஏ படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறேன் அப்படின்ட்டு மாறன் அவங்க அண்ணன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நின்று சத்தியம் பண்ணுறாங்க. அப்புறமா மாறன் வெளியில் வராரு. வெளில வந்ததோட வீரா வந்துட்டு நேராக மாறன் கிட்ட, என் ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ மாறன் சொல்கிறாரு, இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது ஏன் ரூம் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, நீ மட்டும் என் ரூமில் இருக்க வீட்டில் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏய் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கண்மணி வராங்க. கண்மணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம வீரா வந்துட்டு நேராக கண்மணியை பார்த்ததோட டக்குன்னு வீரா வந்து நேராக மாறன் கிட்ட, இங்கே பாரு மாறா, நீ என் ரூமை பார்த்ததே இல்லைல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்ததோட கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ வீரா நேராக மாறன் கிட்ட, இந்த ஃபோட்டோவை எல்லாம் பாரு, இதான் என் அண்ணன், எங்கள் அம்மா, இது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ, அங்கே பாரு கண்மணியோட ஃபோட்டோவை, எப்படி கோவமாக இருக்கான்னு, இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு கண்மணி வந்து டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வீரா நேரா டக்குன்னு மாறனோட கையை உதறி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போக, மாறன் நேராக வீரா கிட்ட, இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு. வீரா கேட்குறாங்க, என்ன கேட்க போகிற அப்படின்னு. அப்போ மாறன் போயிட்டு நேராக கதவை சாத்திட்டு வந்துட்டு, இங்கே பாரு, நீ எதுக்காக இப்படி டபுள் கேம் ஆடுற, வெளியில் ஒரு மாதிரியும் ரூம்குள்ளே ஒரு மாதிரியும் எதுக்கு நடந்துக்கிற, உனக்கு என்னதான் வேணும், யாருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அதான் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு, அப்புறம் என்ன நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இல்லை இது உன்னோட பிரச்சனையே இல்லை, உன் அக்காவை பார்த்தா மட்டும் நீ அப்படி ரொம்ப பிஹேவ் பண்ணுற, அப்படி என்ன ப்ராப்ளம்னு சொல்லு வீரா, நான் வந்துட்டு சரி பண்ணுறேன், அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு.
வீரா சொல்றாங்க, அந்த பிரச்சனையை பத்தி உன்கிட்ட சொல்ல முடியாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது, அது என்னன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேரா வெளியில வர, அப்ப கண்மணியை பார்த்ததோட வீரா சிரிக்கிறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு நேரா கண்மணியை பார்த்ததோட நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, அண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்க, கண்மணி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, எதுக்காக கண்மணி நம்மள நோட்டம் விடுறாங்க, ஒருவேளை கண்மணிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட வந்துட்டு, இங்க பாரு, அக்காவுக்கு ஏற்கனவே நம்ம மேல டவுட்டா இருக்கு, நம்ம 2 பேரும் ஹாப்பியா தான் இருக்கோமா அப்படின்னு. அதனால அக்கா கிட்ட பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசு, அக்கா கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. மாறனும் சரி நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ மட்டும் இந்த மாதிரி டபுள் கேம் பேசுறத மட்டும் நிப்பாட்டு அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, இவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்புறமா அதே இடத்துக்கு வள்ளி வராங்க. வள்ளியை பார்த்ததோட மாறன் சந்தோஷமா, வாத்த என்ன நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, 2 பேரும் வந்திருக்கீங்க, உங்க 2 பேரையும் பார்க்காம என்னால இருக்கவே முடியல, அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, அத்தை இருந்தாலும் ரொம்ப ஓவர்த்த அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன ஓவரு, என்னோட சம்மந்தி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.